வணக்கம் அவர்களே. நார்மண்டி தாக்குதல்னு சொன்னாலே, பல ஈழத்தமிழர்கள் வந்து அத பெரிய அளவில ஞாபகம் வரும். காரணம், எங்களுடைய ஆனரவு தாக்குதல் அப்படின்றது வந்து அங்க அதோட ஒப்பிட்டே பல நேரங்கள்ல வந்து இந்த போர் காலங்கள்லயும் சரி, அதுக்கு பிறகும் பல கட்டுரைகள் வந்திருக்கின்றது. அப்படிலாம் எங்களுக்கு ஆனரவு எவ்வளவு அதில ஒரு ஈர்ப்பு இருக்கிறதோ, அதே அளவுக்கு நோர்மண்டி என்ற பேரும் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்க என்ன விஷயம்னு சொன்னா, நாங்க ஈழத்தமிழர் பலரை வந்து பிரான்ஸ்ல இருக்கிறோம். பிரான்ஸ்ல நோர்மண்டி அப்படின்ற இடம் வந்து இருக்குது. 2ஆம் உலகப் போர்ல நேச நாடுகளுக்கும், நாஜி படைகளுக்கும் இடையிலே வந்து முக்கியமான ஒரு தாக்குதல் நடைபெற்ற இடம் தான் இந்த நார்மண்டி என்ற இடம். உண்மைய சொன்னால் 2ஆம் உலகப் போர் வந்தது 1939ஆம் ஆண்டுல தொடங்கப்பட்டிருந்தது. ஹிட்லர் தான் வந்து அத தொடங்கியிருந்தார். அப்படி நடக்கைக்கு வந்து ஆரம்பத்தில நடக்கைக்கு வந்து அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பிரான்ஸ் மேலேயும் வந்து தாக்குதல் நடத்தி, முற்று முழுதாக பிரான்ஸ வந்து ஜெர்மன் கைப்பற்றியே இருந்தது. முற்று முழுதாக. அதில மிஞ்சின படைகள் வந்து பிரான்ஸ் படைகள் அங்கங்க கப்பல்கள் கிடைச்ச போட்டுகள வச்சுக்கொண்டு இங்கிலாந்துக்கு தப்பி ஓடினார்கள். அத வச்சுக்கொண்டு அதாவது இங்கிலாந்து தப்பி ஓடின அந்த பிரெஞ்சு படைகள வச்சுக்கொண்டும், ஜெர்மன், கனடா, ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து, பிரிட்டன் போன்ற படைகளெல்லாம் சேர்த்து தான் ஒரு 1,50,000 வீரர்கள வந்து திருப்பி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஜெர்மன் ஓரளவுக்கு பலவீனம் அடைஞ்ச பிறகு கள முனைகள்ல நார்மண்டி ஊடாக இறக்கி, திருப்பி பிரான்ஸ பிடிச்சு, பிரான்ஸ்ல இருந்து ஜெர்மன் அடிக்கிற மாரி, ஜெர்மன வந்து மேற்கு புறமாக தாக்குறதுக்குரிய ஒரு வழிவகைகள தான் நேச நாடுகள் வந்து திட்டமிட்டது. ஏற்கனவே ஹிட்லர் வந்து கிழக்கில ரஷ்யாட்ட தோத்து, ஹிட்லருடைய படைகள் வந்து ஓடிக்கொண்டு திருப்பி ஜெர்மன் பக்கமாக வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில மேற்கு பக்கத்தாலயும் ஹிட்லருக்கு வந்து ஒரு அடிய குடுத்தா, 2 பக்கத்தாலுமே வந்து மிகப்பெரிய அளவுல அடி விழும் அப்படின்னும், ஹிட்லர் வந்து தடுமாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் நம்பப்பட்டு, அந்த ராணுவ தாக்குதல் வந்து திட்டமிடப்பட்டிருந்தது. ஹிட்லருடைய தளபதிகளும் வந்து முக்கியமான பல தளபதிகளும் வந்து இதுக்குள்ள பயங்கரமாக இருந்தார்கள். ஹிட்லர் பொறுத்தவரைக்கும் வந்து அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னா, நாங்க கடல்லேயே வந்து அதாவது முற்றுகைகள் முற்றுகை தாக்குதல்கள் தரையிறக்கம் சம்பந்தப்பட்ட யாராவது முயற்சி செய்தால், கடல்ல வைத்தே வந்து எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. ஆனாலும் அது எல்லாத்தையுமே முறியடிச்சு அந்த தாக்குதல்கள வந்து வெற்றிகரமாக அடு நடத்தியிருந்தார்கள் அமெரிக்க படையினர். அமெரிக்க படை நடத்தி தான் பாரிஸை வந்து முதலாக விடுவித்தார்கள். அதாவது முற்றுமாக பிரான்ஸ் வந்து விடுவிக்கப்பட்டு, அப்புறம் வந்து அங்கேருந்து ஜெர்மனிக்கே போயிருந்தார்கள். ஆ பிரான்ஸ பொறுத்தவரைக்கும் வந்து அந்த நேரம் இந்த கடல் நார்மண்ட்லேருந்து ஒரு 5 இடத்துக்குள்ள இறங்கினார்கள். அந்த கரையோரம் முழுக்களுமே. முக்கியமாக ஜெர்மன் தரப்புல வந்து மிக பெரிய அளவில 2000 மைலுக்கே பாதுகாப்பு அரண்கள் வந்து கட்டப்பட்டிருந்தது. நீங்க இப்ப போனாலுமே அந்த நோமன் அப்படி கரைய பார்த்தால், பழைய பழைய கட்டிடங்கள்ல அந்த இன்னுமே அந்த பழைய அரண்களும் இதெல்லாம் கட்டித்தான் இருக்கும். அவ்வளவு தூரத்துக்கு அது அப்படியே தான் இருக்கும். அது முக்கியமாக ஒமேகா அப்படின்ற இடத்துல வந்து பெரிய ஒரு சண்டையே நடந்தது. முதல் சண்டையிலே கிட்டத்தட்ட 10,000 அமெரிக்க படையினர் வந்து பலியாயினதாக சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு சொல்லி சொன்னால், கடலால போயிட்டு இறங்கோணும். எதிரி வந்து ஏற்கனவே கடல் நிலைகளோட தான் இருக்கான். ஏன்னா ஜெர்மன் வந்து மிக தந்திரமாக அவர்களுடைய படைகள் வந்து மிக அற்றுக்காம கடற்கரையோடி வந்து வச்சிருந்தார்கள். கடல்ல இருந்து இறங்கினாலே அந்த அரண்கள் வச்சிருந்தார்கள். அதோட கடல் கன்னிகள், தரைக்கன்னிகள்ன்னு சொல்லி ஒரு கன்னி வயல்களாகவே இருந்தது. 2000 மைலுக்கு அவர்கள் அணை கட்டி அதுக்குள்ள அணைய வச்சு கான்கிரீட் பங்கர் போட்டு தொடர்ச்சியாக ஒரு பெரிய ஒரு கண்காணிப்புல மிகப்பெரிய ஒரு படைப்பலத்தை வச்சு கொண்டு தான் வந்து ஜெர்மனும் இருந்தார்கள். அப்ப அதை தாண்டி அங்க போய் தரையிறங்கணும்னு சொல்லி சொன்னால் ஆரம்பத்திலேயே குறிப்பிடத்தக்க அளவு விலை வந்து குடுத்தே ஆக வேண்டிய தேவை இருந்தது நேச நாடுகளுக்கு. அவர்கள் அதுக்கு தான் வந்து இந்த பிரான்ஸ்ல தப்பி போன படைகளை பயன்படுத்தினார்கள். முதல் பிரான்ஸ் படைகள் எல்லாம் சேர்ந்து தான் வந்து இறங்கினார்கள். இறங்க கிட்ட போகையே வந்து முரட்டுத்தனமாக வந்து அடி விழுந்திருந்தது. நீங்க அது சம்பந்தமான ஒரு படமே வந்து இருக்கிறது. அப்ப அவர்கள் அப்படி இறங்க வைக்கையே ஒரு பெரும் தாக்குதல் சந்தித்து பெரும் இழப்புகள் வந்திருந்தா கூட, அது எல்லாத்தையும் தாண்டி மீதி படை வந்து போயிருந்தது. காரணம் இது கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் ஆணவ மாரி ஒரு தாக்குதல் தான். ஒரு வழி தாக்குதல் தான். நீங்க அந்த பக்கமா போய் அங்க வந்துட்டா மட்டும் தான் உங்களுக்கு திருப்பி வரக்கூடிய வாய்ப்பும் இல்ல. என்ன சொன்னா கொண்டு இறக்கியாச்சு. அப்ப கொண்டு இறக்கையும் வந்து மிகப்பெரிய அளவுல சிக்கல் வந்து காரணம் வான்வழி தாக்குதல் ஜெர்மனுடைய வான்வழி தாக்குதல் கடல்லயே நடந்தது பெரிய அளவில. அதோட கடல் தாக்குதல்களுமே வந்து பெரிய அளவில நடந்திருந்தது. ஆனாலும் ஒரே ஒரு தந்திரம் மட்டும் அந்த நேரங்களுக்கு வந்து நேச நாடுகளுக்கு வந்து கை கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தால், ஜெர்மன் வந்து இவர்கள் நார்மண்டில இறங்குவார்கள் அப்படின்றத நம்பியல. பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட, இன்னொரு இடத்துல இறங்குற மாதிரி போக்கு காட்டி ஜெர்மன் ஏமாத்தி போட்டு தான் நார்மண்டில வந்து இறங்கியிருந்தார்கள். அப்ப அதுவே அவர்களுக்கு ஒரு முதல் வெற்றியாக இருந்தது.
ரெண்டாவதாக வெற்றி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால் ஹிட்லருடைய சில தளபதிகளுக்கு அவர்களுக்கு உள்ளே இருந்த ஒரு கருத்து வேறுபாடுகள், ஒரு வித்தியாசமான கமாண்ட், இவர் ஒரு கமாண்ட் கொடுத்தா அவர் இன்னொரு கமாண்ட் வித்தியாசமா கொடுக்குற மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்க. அது வந்து இவைக்கு சாதகமாக இருந்தது. இதே விஷயம் ஹிட்லருக்கு ஒரு காலத்தில் நடந்தது எப்போ அப்படின்னு சொன்னா அவர் பிரான்ஸை கைப்பற்ற நேரம் பிரான்ஸ் வந்து ஈஸியாக விழுந்துட்டு ஜெர்மன்ட்டு. ஆனா பிரான்ஸ் வந்து ஒரு பெரிய படையை வச்சிருந்த நாடு. ஆனாலும் ஈஸியாக விழுந்ததுக்கு காரணமாக அப்ப சொல்லப்படுது என்னன்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட பிரான்ஸ் ராணுவ தளபதிக்கு இடையில இருந்த ஒற்றுமையின்மையும் அவர்கள் கமாண்ட் பண்ண விதமும் தான் அந்த தோல்விக்கு திடீர் தோல்விக்கு அதாவது வேகமாக தோற்றது காரணம்னு சொல்லப்பட்டிருந்தது. அதே பலவீனத்தை அதுக்கு பிறகு அதை கைப்பற்றி ஜெர்மனுக்கும் நடந்தது. அதையே வந்து அவர்கள் திருப்பி அமெரிக்கா வந்து இவர்களுக்கு ஜெர்மனுக்கு எதிராகவே பாவித்திருந்தார்கள். அந்த வகையில தான் இந்த தாக்குதல் வந்து மிகப்பெரிய அளவில் நேச நாடுகளுக்கு கை கொடுத்தது. ஆரம்பத்திலேயே வந்து ஹிட்லருடைய படைகளுக்கு ஓரளவுக்கு நின்று பிடிச்சு இழப்புகளை ஏற்படுத்தினா கூட தொடர்ச்சியாக இவர்கள் வந்து இறங்கி தாக்குதல் நடத்திக்க வாழ்வா சாவா தாக்குதல் தான் நேச நாடுகளை பொறுத்த வரைக்கும். உனக்கு கொண்டு இறக்கி விட்டாச்சு, நீ அடிக்கத்தான் வேணும், வேற வழியே இல்லையன்றேக்க உக்கிரமாக போரிட்டு முன் அரங்குகள் அந்த பாதுகாப்பு அரங்களை உடைச்சு கொண்டு போகலிக்கிட்டார்கள். ஒரு கட்டத்துல வந்து ஹிட்லர் வந்து ரிசர்வ் அணியை வந்து தடைகிறதுக்குரிய கால தாமதம் வந்து ஏற்பட்டது. அதுதான் அந்த அந்த சண்டையுடைய பெரிய ஒரு தோல்வியாக இராணுவ வல்லுநர்களால பார்க்கப்படுது. ரிசர்வ் படையை வந்து பின்னல வச்சிருந்தாங்க ஒரு பெரிய ரிசர்வ் படையை. அந்த படையை வந்து சண்டைக்கு தடை இறக்குறதுக்கு ஹிட்லரிடம் வந்து உத்தரவு வந்து காலதாமதம் ஆகியிருக்கிறது. அது தொலைத்தொடர்பாக கூட இருக்கலாம், இல்லது ஹிட்லருடைய ஒரு போரியல் வியூகத்தில் ஏற்பட்ட பிழையாக கூட அது எடுத்துக்கலாம். அந்த கெப்புக்குள்ள தான் ஹிட்லருடைய படைகளுக்கு வந்து ஆப்படிக்கப்பட்டு பாரிஸ் வந்து விடுவிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு பாரிஸுக்குள்ள ஏற்கனவே அங்கங்க இருந்த சின்ன சின்ன கெரில்லாவாக இருந்த பிரெஞ்சு படைகளும் சேர்ந்து உடனடியாகவே அதே வேகத்திலேயே வந்து ஜெர்மன் நோக்கி, அதாவது பிரான்ஸை விடுவித்துட்டு ஜெர்மன் நோக்கி போய்விட்டார்கள். இந்த D-Day அப்படின்னு சொல்லப்படுற டூம்ஸ்டே அப்படின்னு சொல்லப்படுறது அதுதான் வந்து கொண்டாடப்படுகிறது. அமெரிக்கா வந்து இப்பவும் அமெரிக்கா, கனடா சொல்லி இன்னும் சில போர் வீரர்கள் அதில் பங்கேற்றவர்கள் இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக எக்கச்சக்கமான வீடியோக்கள் வந்து பிரான்ஸ்ல இருக்குது. ஈழத்தமிழர்கள் பிரான்ஸ்லாம் வந்து போராட்டத்துல இலங்கையுடைய ஈழத்தமிழ் விடுதலை போராட்டத்துல அதிகமாக பங்கேற்றவர்கள்ல அதிகமானவர்கள் இன்றும் இருக்கிற குடும்பங்களாக இருக்கிறதே பிரான்ஸ் அப்படின்ற நாடுதான். அப்ப இந்திய பிரான்ஸ் நாடுல இது இருக்குது. நீங்கள் நேரிய போயிட்டு இதெல்லாம் பார்க்கலாம். இன்னும் அங்க பல இடங்கள்ல இது எல்லாமே வச்சிருக்கிறார்கள். அதை விட நீங்க யூடியூப்ல வரட்டாலே எக்கச்சக்கான வீடியோ சம்பந்தப்பட்டு வரும். அவங்களோட பேர புள்ளிகளே வந்து எங்களோட பாட்டன் இங்க சண்டை பிடிச்சிருக்கிறவங்களுக்காகன்னு சொல்லி எல்லாம் போய் பார்க்குற மாதிரி பல எக்கச்சக்கமான வீடியோக்கள் இருக்கும். நினைவு மண்டபங்கள்ல இருந்து நிறைய விடயங்கள் அங்க வந்து இருக்குது. நீங்களும் பார்த்துக்கொள்ளலாம். அந்த பார்க்குற நேரங்கள்ல எங்களுடைய ஆனரவையும் வந்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.